பரதம், கதகளி, குச்சிப்புடி, மோகினியாட்டம், டிஸ்கோ, இப்படி உலகத்தில் உள்ள எல்லா கலைகளுக்கும் ஆதி காரணமே என்னுடைய இந்த கலை தான். இதை நான் வெளியில சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்றாங்க. டுபாகூர் மாஸ்டர் கிடைச்சுட்டார். மிஸ்டர் அழகராஜா, what are you waiting? Let's start the game. என்னண்ணே, எங்க ஆபீசர் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகே தானே? எது முடியாதா? ஓ கடைசியில என்னை வில்லன் ஆக்கிட்டீங்களாடா. உணர்ச்சிப்படாதீங்க ஆஃபீஸர், நான் எப்படி டீல் பண்றேன்னு பாருங்க. அண்ணனுக்கு வாழணும்னு நிறைய ஆசை இருக்கு. அதுவும் இல்லாம அண்ணன் ரொம்ப நல்ல டைப்பு. என்னண்ணே, நான் சொல்றது சரிதானே? அப்படிலாம் பண்ண மாட்டீங்கல்ல? எம்டி சார், அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப யமகண்ட முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? இங்க பார், அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பேசணும். எக்ஸ்ட்ராவா ரைமிங் எதனா பேசினேன், கிழிஞ்ச வாயில கோந்த ஊத்தி ஒட்டி விட்டுருவேன். ரெடி எம்டி சார்? தில்லானா திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். என் பதவி காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாகூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இது வரைக்கும் நீங்க தில்லானா திவ்யநாதன், இனிமே நீங்க தில்லானா திவ்யநாதன். ஓகே, பேமெண்ட் கொடுங்க. ஆஃபீஸர், இதுக்கு ஒரு போட்டோ எடுங்க, எவிடன்ஸ் இருக்கட்டும். ஒரு நிமிஷம். ஏன், என்னாச்சு? இது கிளார் அடிக்குது, லைட் கட் பண்ணிக்கிறேன். ரெடி? இதுதான் செம்மனூர் பேலஸ். வாங்க. முத்துராமலிங்க ஐயா பிறந்தது, வளர்ந்தது, இருக்கிறது எல்லாம் இங்கே தான். ஆனால் இப்போ இங்கே இல்லை, துபாயில் இருக்கிறாரு. ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்ததுக்கு அப்புறமா இங்கே தான் இருப்பார். அண்ணா, வாங்க 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 வாங்க. இவங்க தான் ஐயாவோட சம்சாரம் தேவிகா அம்மா. வணக்கங்க. இவர் ஐயாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ். சார் பூமிநாதன் சார். சக்கரபாணி ஐயாவோட ஒரே மேனேஜர். எனக்கு தெரியாம ஒரு நிழல் கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. இப்படி ஒரு பாடி கார்டு வந்து பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த ஊர்ல யார் அவருக்கு எதிரிங்க இருக்காங்க? சக்கரனே, அதைத்தான் நானும் கேட்டேன். ஐயாவுக்கு யார் எதிரிங்க இருக்கிறாங்க? ஆபத்து எதிரிங்களால மட்டும் இல்லை, நம்மள சுற்றி இருக்கிறவங்களாலையும் வரலாம். இதுதான் இந்த வீட்டோட மெயின் ஹால். ஆமா, என்ன? அதான் ஐயாவோட பொண்ணு மீரா. மீரா என்ன நீ நினைச்சிட்டாரு? அப்படியே இருக்கட்டும். அண்ணா, வீட்டை சுற்றி பார்க்கணும்ல, வாங்க. இதுதான் முத்தம். பாத்தியா, பாடி கார்டு மாதிரியா இருக்காரு. ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வீடெல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிறாரு. இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு ஈ எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. மேலே தான் ஐயாவோட ரூம். ஐயோ, யாரு 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 யார் பலூன் அடித்தது? யாரு? ஹலோ, என்ன முடிக்கிறீங்க? நானா முழிக்கிறேன்? தூக்கத்துலேருந்து நீங்கள் தான் முழிச்சிங்க. இது என்ன கையில் அம்பு? இது எங்கிருந்து வந்தது இப்போ? ஏன் தலையில இருந்தா? பாடி கார்டுனா தெம்போட வரணும், இப்படி அம்போடையா வர்றதே? ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆடுவதற்கு கால்கள் தயாராக இருக்கின்ற பொழுது ஒரு மேடை கிடைக்கும். நீ ஆடுறதுக்கு தயாரா இருந்த. உங்களில் யார் அடுத்த சோபனாவில் ஆடுறதுக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்கு. சென்று வா மகளே, வென்று வா.
சார் நீங்கள் படைய பரஜினியும் இல்லை மேலே ஊஞ்சலும் இல்லை. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? நிற்க வச்சு அழகு பார்க்கவா மேடம்? நான் ஒரு தடவை உங்களை கடைசியாக சேலையில் பார்க்கணுங்கிறதுக்காக வர சொல்லியிருக்கீங்கன்னு நினச்சேன். நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? ஆ எனக்கு மாஸ்டரே கிடைக்க மாட்டாரு, அப்படியே கிடைச்சாலும் 30 நாள்ல என்னால பரதம் கத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. ம் இப்ப எனக்கு தங்க மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. 30 நாள்ல பரதம் கத்துக்கிட்டேன். நாளைக்கு உங்களில் யார் அடுத்த சோபனால கலந்துக்க போறேன். நான் தான் அடுத்த சோபனா. இப்போ எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க உங்க மூஞ்சிய? அடகு கடையில் வைக்க எங்கள் மூஞ்சின தங்கமா மேடம்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு ஓவர் ஆடுறீங்க? ஆடுறது நாங்கள் இல்லை பிரியா, நீ தான். ஆமாம் மேடம், கரகாட்டக்காரன் கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்கள் தான் மேடம். நீ தப்பாக நினச்சிக்கலன்னா அந்த தங்கமான மாஸ்டர் நான் ஒரு தடவை பார்க்கலாமா பிரியா? கண்டிப்பா, அதுக்காக தானே உங்களை வர சொன்னேன். ம் தாமோதரன், இங்க ஏதோ 2 பேட் வைப்ரேஷன் இருக்கு. அது என்ன வரவிடாம தடுக்குது. பாடி லாங்குவேஜ்ன்ற பேர்ல என்னெல்லாம் பண்றான் பார். நான் கிளம்புறேன். மாஸ்டர், இவங்க 2 பேரும் பேட் பாய்ஸ். அதான் பேட் வைப்ரேஷன் இருக்கு. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? உட்காருங்க. உட்காருங்க மாஸ்டர். மாஸ்டர் ஜி, இவர்தான் ராஜா. என்ன ரொம்ப நாளா ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அந்த ராஜாவோட கூஜா. இப்ப வரைக்கும் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா பண்ணதே இல்ல. மாஸ்டர் ஜி, இவங்க 2 பேரையும் நல்வழிப்படுத்துற மாதிரி ஒரு ஜென் தத்துவம் சொல்லுங்க ப்ளீஸ். பாவம். ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஏதோ 2 தீய சக்திகள் என்ன இங்க இருக்கக்கூடாம விரட்டுது. எனக்கு பைபாஸ்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மாஸ்டர் ஜி, மாஸ்டர் ஜி, சொல்லடா குடுக்கமான சொல்லடா சொல்லடா குடுக்கமான சொல்லடா ஹலோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. நீ சவுண்ட் விடுறா. என்னடா வக்கீல கூட்டி வந்திருக்கீங்க? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். எனக்கு என் கிளையண்ட் போட்டு அடிக்கிறேன். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம பின்ன என்ன உங்களுக்கா கொடுப்பா? ஏய், என்ன ராங்க பேசுற? ஐயோ சுனாமி. என்னடா வக்கீல? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம நேரா மகளிர் காவல் நிலையத்தை தேடின்னு வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு திமிச்சு கட்டன்னு பாடிட்டு இருப்பானே. வக்கீலா பேசு. நீ போலீஸா பேசு. ஏண்டா பொண்ணுகிட்ட லெட்டர் கொடுத்தியா? ஒரு பொண்ணுக்கு இல்லைண்ணே, அது மாதிரி 10 பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன். 10 பொண்ணு லெட்டர் கொடுத்தியா? உன்ன எங்கடா அந்த வக்கீல்? வந்துட்டோம். நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். என் கிளையண்ட் மேல இருந்து கை எடுங்கோ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னுடைய வாத திறமையை காட்டுறதுக்கு வசதியா இந்த கேஸான கோர்ட்டுக்கு போவோம்னா? கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு தான் உன்ன மாதிரி வக்கீல் ஆயிட்டுன்னு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த வெங்கியை மீறி விதி கேஸ கோர்ட்டு கொண்டு போயிடுத்துனா நாங்களாம் போவோம், ஆனா நீ வர மாட்ட. ஏன்? நாங்க கோர்ட்டுக்கு போறதே உன்னை போட்டு தள்ளதுக்காக தானே. எங்க ஆளை காணோம்? கண்ணு தெரியல, அதான் பின்னால் நிக்கிறாங்க. ஐயா, இது நம்ம கார்த்தே இல்லைங்க. நான் கேட்டது உங்க பாடி கார்டு. யாரு? அவன் தான் உங்களை ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தானே, பாக்கலீங்களா? போய் மூஞ்ச கழுவு. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு. ஐயோ, இதை நான் தூக்கத்துல சொல்லிங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பாடி கார்டு வந்திருக்கிறாரு. பாடி கார்டா? ஆமா. எனக்கு எதுக்கு பாடி கார்டு? அப்பா உங்க உயிருக்கு ஆபத்தான். ஏதோ ஆர்டரோட தான் வந்திருக்காரு. ஆமாங்க, அதனால தான் அவரை அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கோம். உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா? எவனாவது எதையாவது சொல்லிட்டு வந்தா நம்பி நடு வீட்டில் உட்கார வச்சிருந்தீங்களா? ஐயா, இங்கே தான் இருக்கேன், சொல்லுங்க. எந்த பாடி கார்டு எனக்கு தேவையில்லை. யாராக இருந்தால் அவனை திருப்பி அனுப்பிச்சது. புரியுதா? சரிங்க ஐயா. அப்பா இப்படிதான் சொல்லுவாரு. அவரை அனுப்பிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் அப்பா கூட இருக்கிறது நல்லதுதான். அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். அப்பா அனுப்புங்கிறாரு, பொண்ணு அனுப்பாதங்குது. இந்த குழப்பத்தில் நான் எப்படி தூங்குறது? ஹலோ மேடம், 2 நாள் அலை அடிக்கலைங்கிறதுக்காக கடலை குட்டையை நினைச்சிட்டீங்கல்ல? தாமோதரன், என்ன
குளிர் விட்டு போச்சா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கேட்ட பரதநாட்டிய மாஸ்டர் இவர் தாங்க. மாஸ்டர் ஜி, இவங்க தான் எங்க மேடம். நீங்க தான் எனக்கு பரதம் கத்து கொடுக்க வந்த மாஸ்டரா? நீங்க தான் என்கிட்ட பரதம் கத்துக்க வந்த மாணவியா? உங்க பேர் தான் தில்லானா திவ்யநாதனா? உங்க பேர் தான் தேவி பிரியாவா? 30 நாள்ல எனக்கு பரதம் கத்து கொடுக்க முடியும்னு எந்த நம்பிக்கையில இங்க வந்திருக்கீங்க? எந்த நம்பிக்கையில 30 நாள்ல பரதம் கத்துக்க முடியும்னு நீங்க இங்க வந்திருக்கீங்களோ அதே நம்பிக்கையில தான் 30 நாள்ல பரதம் கத்து கொடுக்க முடியும்னு நானும் வந்திருக்கேன். உங்களை மாதிரி ஒரு திறமையான மாஸ்டருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு திறமையான சிஷ்யக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அடடடடடா, அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனிவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியும் நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா அபி? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை லவ் பண்றது தப்புன்னு உங்க சட்டம் சொல்லுதா? நோ நெவர். ஒரு ஆம்பளைய லவ் பண்றதோ பொம்பளைய லவ் பண்றதோ கூட தப்பு இல்லைன்னு அயல் நாட்டுல கிளப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுல ஒரு பொம்பளைய லவ் பண்றதோ ஆம்பளைய லவ் பண்றதோ தப்புன்னு சட்டம் இந்த வக்கீல் வெங்கிய மீறி சொல்லிடுமா என்ன? இந்த அகாடமிக் இயர் 1984-85 when school reopened. ஓகே, இந்த சிவகாசி அந்த ரத்னவேல் பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கு என்ன கேஸோ நீ ஃபைல் பண்ணி கேட்றா பைக் சாவிய. உனக்கு எப்படி மனசு என்ன ஏமாத்திட்டு ஓடிடுவே நீ? விட்டுவேடா உன்னை? என்ன ஏமாத்துறியா நீ? எங்கிட்டே உன் வேலை காமிக்கிறியா? எத்தனை வருஷமா நான் கூட இருக்கேன்? கேவலம் ஒரு 50,000 ரூபாய் கேட்க என்ன நீ ஏமாத்துவியா? அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. அந்த பணம் யாருக்கடா வேணும்? நீ உன் வாழ்க்கையில கடைசியா சம்பாதிச்ச காசா தாண்டா. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது கடல் புறத்துல பார்த்த என்ன பத்தி தெரியுமில்ல? இவனை தூக்கி கடல்ல எறிங்கடா. அடடே தம்பி, வாங்க 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 வாங்க. ஐயா, இவன் இளங்கோ, கார்த்திக், இருக்கட்டும். உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. ஐயா, எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணுமில்ல தம்பி. 15 வருஷமா சொந்த தம்பி மாதிரி கூடவே இருந்தான். காசுக்காக துரோகம் பண்ணிட்டான். மிருகங்கள் மனுஷனுக்கு துரோகம் பண்றது இல்ல தம்பி, மனுஷன் தான் மனுஷனுக்கு துரோகம் பண்றான். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதிருக்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. அடடா, என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அதாவது கூட பிறந்தாங்கிற காரணத்துக்காக அவன் உனக்கு நல்லதுதான் பண்ணுவான்னு நினைக்காத. உடன் பிறந்தே கொள்ற வியாதி எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயோ மலையில விளைஞ்ச மூலிகை அதுக்கு மருந்தா வரும். அந்த மாதிரி மனுஷங்களே இருக்கிறாங்க. இத சொன்னது ஔவையார், மூதுரை. சரியா சொன்னீங்க ஐயா. சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஐயாவே ஒரு பெரிய கவிஞர் தம்பி. ஐயோ, அவர் என் மேல இருக்கிற பிரியத்துல ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த உலகம் என்ன ஒரு கவிஞனா ஒத்துக்குச்சு. ஆனா என்ன நான் இன்னும் ஒரு கவிஞனா ஒத்துக்கல. ஏன்? அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. அந்த சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சது. எம்ஜிஆர் பாட்டை வச்சு அதுக்கு ஒரு பாட்டு எழுதினேன்.
குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடும்பம் இருக்கு குடித்து விடாதே, கடமை இருக்கு கவுந்து விடாதே. அடடா, குடிய பத்தி பாடுறதுனால கவுந்து விடாத வார்த்தை யூஸ் பண்ணிக்காரு பாருங்க, அதுதான் கவிஞர். அதுக்கப்புறமா பிரமாதமா 2 வரிகள் வந்து விழுந்தது. நீ சரக்கோட கலக்குறிய தண்ணீர், அது தண்ணீர் இல்ல தண்ணீர் இல்ல, நீ கட்டுனவ கண்ணீர் அப்படின்னு எழுதுன. இத கேட்டுட்டு இவன் பேர் மாணிக்கம், இவன் அந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டான். ஆமாங்க, நான் எழுதின வரிகள் அவனை பாதிச்சதில்ல. அந்த மாதிரி என்னைக்கு நான் எழுதுற வரிகள் என்ன பாதிக்குதோ அன்னைக்கு தான் நான் என்ன ஒரு கவிஞன்னு ஒத்துக்குவேன். சரி, அந்த கதையெல்லாம் இப்ப இருக்கு. வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? அருமையா போயிட்டு இருக்கியா? படத்துக்கு டைட்டில் கூட சமுத்திரகுமாரின்னு வச்சிருக்கோம். பிரமாதம் தம்பி, பிரமாதம். கல்கியோட கதாபாத்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதா. அப்படிங்களா? 36, 6, 42, 4, 2 கூட்டி சொன்னா 6, 6 அதிபதி சுக்கரன். ஐயா நியூமாலஜி படி படம் ஹிட்யா. சரி 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 சரி. ஐயா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஷூட்டிங் முன்னாடி கொஞ்சம் ஹீரோயினுக்கு ரிஹர்சல் கொடுக்கணும். சரி, அதுக்கு ஒரு நல்ல தேதியை பார்த்து கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தாராளமா. பாப்பாவுக்கு சில தோஷங்கள் இருக்கிறதுனால சில கோவில்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு 10 நாள்ல வந்துரும். தோஷம் எல்லாம் கழிஞ்சு சுட்ட தங்கமா வந்து நிக்க போகுது. அதுக்கப்புறம் ரிஹர்சல் கொடுங்க, வச்சு நல்லா செதுக்குங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க வாங்க வாங்க. வரேன். பிரியா, ஆண்டவா எனக்கு நல்ல வழி காட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காய் ஓட. பிரியா, ஒரு நிமிஷம். பிரியா, ஆண்டவன் கிழக்க பார்த்து உடச்சா நல்ல வழி காட்டுவாரு. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாயேன். இந்த பக்கம் பொசிஷன் கரெக்டு. ஓகே, ஓட பிரியா. ஐயோ மாஸ்டர் ஜி, என்ன பிரியா இது? ஓ மாஸ்டர் தெருவுல ஆடிக்கிட்டு இருக்கா? தில்லானா திவ்யநாத, தில்லானா திவ்யநாத வாய் நிறைய கூப்பிடுவே. இப்படி தெரு பொறிக்க திவ்யநாதனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. நான் தான் அடுத்த சோமனா, நான் தான் அடுத்த சோமனான்னு ஆணவத்துல ஆண்டியே. ஓ ஆணவத்துக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டு போயிட்டானே ராசாதி. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்ட துடமா வெட்டி. ஐயோ பிரியா, கோவம் வருதே, கண்ணெல்லாம் சவுக்குதே. ஐயோ பிரியா, அந்த ஆள் ஒண்ணும் பண்ணிடாத பிரியா. பிரியா, போய போய போ. என்ன ஏமாத்திட்டேன். பங்குனி தமிழுக்கு பங்கு. டைரக்டர் வாங்க தம்பி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி சார். என்ன டைரக்டர் சார், நான் அன்னைக்கு இந்த தம்பி பத்தி சொன்னதெல்லாம் நடக்குது இல்ல? தம்பி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு 10 யானை பலம் வந்துருச்சு. அப்புறம் என்ன என்ன சொல்ற நம்ம சமுத்திரகுமாரி? நல்லா எல்லாம் நல்ல. ஐபோனுக்கு அழகழகா பவுச்சு வாங்குறான், அப்பா அம்மாவை வெளியே தள்ளி கதவை சாத்துறான். பிரமாதம். என்ன முழிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல தம்பி, காலையில ஒரு பேப்பர் நியூஸ் படிச்சேன். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா. அது மனசை ரொம்ப பாதிச்சது. அதான் அதை பத்தி எழுதும்போது வார்த்தைகள் சிக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு கிடைச்சிருச்சு, அதான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கியா? ஐயா எப்பவுமே இப்படிதான், 2 வரிகளுக்காக சாப்பிடாம தூங்காம உழைப்பாரு. ஐயா, அந்த 2 வரியை நம்ம படத்துல பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த வரிக்காகவே வரி விலக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஐயா நேரம் நல்லா இருக்கு,
இப்பவே கொடுத்துடலாம். அப்படியா? சாமி சொல்லிட்டு அப்புறம் மறுபேச்சு இது ஆத்த விடாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்டு குருமனிதன் தாழ்வாழ்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சாமி சொன்னாங்க, அதான் உங்களை எல்லாம் வர சொல்ல முடியுங்க. நமக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு, முதல்ல நீ வாங்கிக்க. நல்ல ஓகோன்னு அமோகமா இருக்கணும், நீங்க பெரிய டைரக்டரா வரணும். உட்காருங்க. சந்திரா, அப்புறம் என்ன, நல்ல நேரம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. எல்லாம் குறைஞ்சு போச்சு பத்தியா?